பொதுவா கோலிவுட்ல சின்ன பசங்களோட ஃபீலிங்ஸை மையமா வச்சு எடுக்கப்படுற படங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இந்த விஷயத்தை ஆரம்பிச்சு வச்ச படம் பசங்க. இந்த பசங்க படத்துல நடிச்சதன் மூலமா புகழ் பெற்றவர் ஸ்ரீராம். இவரோட நடிப்புல அடுத்ததா சில படங்கள் வந்து நல்ல கமெண்ட்ஸும் வாங்கிச்சு. இந்த நிலையில ஸ்ரீராம் நடிப்புல மே 22 வெளிவர இருக்குது கமரக்கட் படம். இந்த படமும் பள்ளிக்கூட காதல், நட்பு விஷயங்களை பத்தி தான் பேசுது. ஸ்ரீராம் கூட சாட்டை படம் புகழ் யுவன், மனிஷா ஜித், ரக்ஷா ராஜ் உள்ளிட்டவங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. நட்பு, காதல் மட்டும் இல்லாம இந்த படத்துல ஆன்மீகம், திகில் விஷயங்களும் இருக்குதான். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், படத்தை தயாரிச்ச ரேஸ் கிரியேஷன்ஸ் மூவிஸோட அடுத்த தயாரிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. கதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான அந்த கண்டென்ட் தான் ஸ்கூல் வரும். அதுலேருந்து சேஞ்ச் ஓவர் அந்த காலேஜ், அதில் அந்த காலேஜ் டு ஸ்கூலுக்கும் இன்பிட்வீன் நடுவில் இருக்க அந்த சேஞ்ச் ஓவருக்கான ஒரு விஷயந்தான். அந்த சேஞ்ச் ஓவரில் அந்த லவ் வந்து சரியா தப்பா, அது எந்த வகையிலுமே இந்த படம் வந்து முகம் சுளிக்கிற மாதிரி, இது வந்து என்னையா இப்படி சின்ன பசங்களை வச்சு இப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்காது. ஃபேமிலியாக வந்து எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபைனலாக ஒரு மெசேஜ் இருக்கும். ஆரம்பத்துலேருந்தே வந்து இது ஸ்கூல் சம்மந்தப்பட்ட கதை அப்படின்ற மாதிரி தான் நான் பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ படம் நெருங்கி இப்போ ரிலீஸ் ஆகிற டயத்தில் தான் அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆரம்பத்திலே ஒரு ஹாரர் அப்படின்னாக்கா இப்போ ஹாரர் மூவி எப்படி இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. இது வந்து வெறும் ரெகுலர் ஹாரர் மூவி கிடையாது. இப்போ ஹாரர் மூவி என்ன வேணால் நம்மளை பயமுறுத்தும், அப்படி வரும் இப்படி வரும் அப்படி வா ஒன்று ஒரு பெரிய மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டாங்கனாக்கா அப்புறம் ஏன்னா அவ்வளோ விஷயம் என் படத்தில் கிடையாது. மற்ற படங்கள் மாதிரி அந்த ஒரு கருப்பு உறவும் இல்லை வெள்ளை உறவும் அது போலலாம் என் படத்தில் இருக்காது. ஸ்கூல் சம்மந்தப்பட்ட பசங்கள் அப்படி டெத்துக்கு அப்புறம் ரிட்டன் வந்தாங்கனாக்கா அது ஒரு புகையை போட்டுக்கிட்டோ இல்லை அப்படி தான் வரணும்னு நெசசிட்டி கிடையாது. ஏன்னா பேய் யாரும் பார்த்தது கிடையாது. ரெகுலர் மனுஷனாக அவங்க வந்து இருந்தானே எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அது ஒரு பிளான் பண்ணி தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணேன். இந்த படத்தில் வந்து நானும் ஸ்ரீ 2 பேரும் நடிச்சிருக்கோம். அண்ட் எங்கள் 2 பேரோட சீன்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேர் லீட் ரோல் பண்ணியிருக்கோம். அண்ட் 2 பேருமே எப்போவுமே வந்து எல்லா ஃப்ரேம்லேயுமே சரி ஒன்றா தான் இருப்போம். அண்ட் இவருக்கு ஜாஸ்தி அவர் கம்மி அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. 2 பேருக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்கோப் இருக்கும் படத்தில். அண்ட் 2 பேருமே ஒரே மாதிரி தான் ட்ராவல் ஆகும். ஸோ எங்கள் 2 பேருக்கு வந்து லைக் 12th காலேஜ் போகிற கேப்பில் வந்து என்ன நடக்குது, ஒரு எப்படி சொல்லலாம், லைக் ஒரு பிரச்சனை வருது. ஸோ அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி அதனால் என்ன நடக்குது, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வி ஹாவ் லவ், காமெடி, ஹாரர் எல்லா ஜோனரும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு.